அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுதான் அரசாங்கத்தில இருந்தே கொடுக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்க கூடாது, வெளியில போகணும், தான் சார்ந்த நிக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு தான் உங்களுக்கு கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் கொடுத்து நீங்க உங்களுடைய சமையல் வேலைய சீக்கிரம் முடிச்சு நீங்க வெளியில ஏதாவது வேலை வாய்ப்புக்கு போகலாங்கிறத நினைச்சு கொடுத்ததுதான் அந்த ரெண்டும். புரியுதுல உங்களுக்கு? அதனால அம்மாதான் வந்து குழுவெல்லாம் அமைச்சாங்க. பெண்கள் குழு இதெல்லாம் அமைச்சதாகவும் அம்மாதான். அம்மா வந்து 2016 திரும்ப ஆட்சிக்கு வரும்போது என்கிட்ட சொன்னது, இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கு இந்த ஏழை மக்களுக்கு, அதையும் இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அம்மா வந்து ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல என்னென்ன தமிழ்நாட்டுல நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இது எல்லாம் அரசியல் காரணம் தான். அப்படி போகும்போது அந்த சமயத்துல ஆட்சியை விட்டக்கூடாது, அம்மாவுடைய ஆட்சி. அம்மா எப்போதும் ஒண்ணு சொல்லுவாங்க, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படிங்கிறத சொல்றது மட்டும்தான் எனக்கு காதுல விழுங்குறப்ப நான் சிறப்புல பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா இந்த வார்த்தை என் மனதுல எப்போதுமே இருக்கும், என் நினைவுல எப்போதுமே இருக்கும். அதனால ஒரு ஆட்சியை உருவாக்கி வச்சுட்டு போனேன், ஒருத்தருக்கு பதவியை கொடுத்து வச்சுட்டு போனேன். கொடுத்த 60 நாள் ஆகல, அதுக்குள்ள அவரை என்னையே தூக்கி வெளில போட்டு இவங்க இந்த கட்சியிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் திரும்ப வந்தேன். 4 ஆண்டு காலம் முடிச்சு நான் திரும்ப வந்து சென்னைக்கு வரும்போது என் வண்டியில போய் கட்டக்கூடாது, அம்மாவை போய் சமாதியில பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் ஆர்டர் போட்டு நிறுத்தினாங்க. நான் அப்ப கூட என்ன நினைச்சேன், நம்ம உருவாக்கி வச்சுட்டு போன அம்மாவுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேடக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சுதான் என்னால மீறி போக முடியாதுங்கிறது இல்ல, போவேன். ஆனா நம்மளுடைய ஆட்சி, அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க, அம்மாவும் சரி நாங்களும் சரி, அம்மா ஒன்னேயோடு சொல்லுவாங்க, நம்ம காவல்துறைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நம்ம ஆட்சியா இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டுதான் நடக்கணும் அப்படிங்கறதுல நாங்க தெளிவா இருக்கோம். இப்ப கூட நான் வரும்போதெல்லாம் என்ன பண்றாங்க, வண்டியை நிறுத்தி போலீஸ் வந்து வண்டிக்குள்ள செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டு தாராளமா போய் செக் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவேன். நீங்க எப்படி எங்க வண்டிக்குள்ள வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா நான் கேட்கற பழக்கமே இல்லை. அவங்க நூல்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க, நம்ம அதுக்கு வழி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனாலதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு மனசு உள்ளவன் நான் போய் சண்டை போட மாட்டேன். அதனால நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல அம்மா ஒரு முறை போய் பார்த்துக்கணும், நம்ம மனசுலயே இருக்காங்க அவங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை காலம் ரொம்ப பொறுமை காத்த, அது அவருக்கு புரியல. அவர் என்ன நினைச்சிட்டாரு, இவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, பொம்பளை தானே, அது ஒண்ணு இல்ல, பொம்பளை தானே அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு கணக்கு போட்டாரு, இவங்களை இத்தோட முடிச்சிடுவோம் அப்படின்னு. அதனால பார்த்த நம்ம யாருன்னு காட்டணும்ல,
அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த முடிவுக்கு வந்ததுக்கு, இந்த கட்சி ஆரம்பிக்கணும் முடிவுக்கு வந்ததுக்கு 2 காரணம். ஒண்ணு, தலைவர் காலத்துல இருந்து வழி வழியா நிறைய குடும்பங்கள் வந்து தொடர்ந்து இந்த இயக்கத்துல இருக்காங்க.